ஸோ நெக்ஸ்ட்டு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நியூக்ளியோஃபிலிக் யூனிமாலிகுலர் ரியாக்ஷன், அது SN1 மெக்கானிசம் சொல்லலாம். இது ஆல்ரெடி நம்ம SN2 பார்த்துட்டோம். SN2ல் பார்த்தோம்னாக்கா சிங்கிள் ஸ்டெப் ப்ராசஸாக இருக்கும். போத் ரியாக்டண்ட்டும் அதாவது அட்டாக்கிங் குரூப்பும் லீவிங் குரூப்பும் சைமல்டேனியஸாக சேமாக ஒரு ட்ரான்சிஷன் ஸ்டேட்டில் போய்ட்டு ரெண்டு பேருமே சேம் டைமில் ஒன்று வந்து அட்டாச் ஆகும், ஒன்று வந்து ரிமூவ் ஆகும். ஸோ இது சிங்கிள் ஸ்டெப்பாக இருக்கும். அந்த SN2 மெக்கானிசம் ஃபேவர்னு பார்த்தோம்னா அது யாருக்கு ஃபேவராக இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா, ப்ரைமரியாக இருந்துச்சுன்னா நல்லா ஒரு குரூப் வந்து உட்காரும், இன்னொரு குரூப் வந்து ஈஸியாக ரிலீவ் ஆகும். செகண்டரியில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இதுதான் செகண்டரின்னு சொல்லுவோம், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். டெர்ஷரியில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏன்னா கேப் கிடையாது. அதான் பலூன் வச்சு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் போன கிளாஸில். ஸோ பலூன் எப்படி நம்ம ஊதி இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு 10 ரூபி பலூனு 1 ரூபி பலூனுக்கு. ஸோ தான் SN1 மெக்கானிசம், SN2 மெக்கானிசம். அடுத்து SN1 மெக்கானிசம் எடுத்து பார்க்க போகிறோம். SN1 ரியாக்ஷன் ஆர் ஜென்ரலி கேரிட் அவுட் in polar protic solvent like water, alcohol, acetic acid. ஸோ SN1ங்கிறது எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட்டாக இருந்துச்சுன்னா, ப்ரோட்டிக்னா ப்ரோட்டான் கொடுக்குற சால்வெண்ட், அவ்வளோதான். இந்த ரியாக்ஷன் பிட்வீன் டெர்ஷியரி பியூட்டில் புரோமைடு அண்ட் ஹைட்ராக்சைடு அயான் yield tertiary butyl alcohol and follows the first order kinetic. The rate of the reaction depends upon the concentration of only reactant which are tertiary butyl bromide. ஸோ இங்கே பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் நடக்கும். அதனால் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது யாரை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ரியாக்டண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ரியாக்டன்ட் யார் எடுத்துருக்கோம், டெர்ஷியரி பியூட்டில் புரோமைடு எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ பிளான் என்ன, டெர்ஷியரி புரோமைடை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக OH கொண்டு போய் உள்ளே சேர்க்குறது தான். அந்த மாதிரி சேர்த்துலாம் ஈஸியாக நமக்கு நடக்கும். ஸோ இதுதான் சொல்கிறாங்க. இட் அக்கர்ஸ் இன் 2 ஸ்டெப். இந்த ஸ்டெப்பு வந்து எப்படின்னா 2 ஸ்டெப்பாக நடக்கும். ஃபஸ்ட் எடுத்தோன்னா கார்போ கேட்டையான் ஃபார்ம் ஆகும். In the step 1, the polarized CBr bond undergo slow cleavage. ஸ்லோவாக என்ன செய்யும், இந்த பிஆர்னு இருக்கிறது ஆக்சுவலாக அது எப்படி இருக்கும், இந்த மாதிரி சி போட்டு இப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதில் பிஆர் தான், இதுதான் பிஆர்னா இது வந்து ஒரு CH3 குரூப்பு, இங்கே ஒரு CH3 குரூப் இருக்குது, இங்கே ஒரு CH3 குரூப் இருக்கிறதா வச்சுக்கோம். இதில் முதல்ல என்ன ஸ்டெப்பு, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன செய்யணும், முதல்ல இந்த பாண்ட் இருக்குல்லையா, அந்த பாண்டு என்ன செய்யும், பொறுமையாக உடைய ஆரம்பிக்கும். கிளீவேஜ் அப்படிங்கிறது நடக்கும். பிஆர் அப்போ என்ன செய்யும், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பிஆருங்கிறது வெளில போயிடும். அப்போ கார்போ கேட்டையான ஃபார்ம் ஆகிடுமா. இந்த இடத்துல இப்போது இது லீவ் ஆகிடுச்சுன்னா கார்போ கேட்டையான் அப்படிங்கிறது நமக்கு ஃபார்ம் ஆகிடும். ஸோ இப்போ என்ன ஃபார்ம் ஆகிடும், இந்த மாதிரி இருக்கிறப்போ இது ப்ளஸ்ன்னு மாறிடும். ஏன்னா இங்கேருந்து பிஆர் லீவ் ஆகிட்டாங்க, அதனால் இது ப்ளஸ் அப்படின்னு சொல்லி மாறிடும். அதுதான் இப்போ இந்த இடத்துல போட்டிருக்காங்க. இந்த கார்போகேட்டைன் இண்டஸ் ஃபார்ம்டு இஸ் தென் அட்டாக்டு பை நியூக்ளியோஃபில் இன் ஸ்டெப் 2. அடுத்ததான் என்ன செய்யணும்னா நியூக்ளியோஃபில் வரும். நியூக்ளியோஃபில் வந்து எங்கே கேப் இருக்காங்கன்னு பார்க்கும். அதுதான் ஸ்டெப் 2ல் நடக்கும். அது போய்ட்டு அது கூட போய் ஜாலியாக போய் உட்காந்துக்கும். ஸோ இதான் ஸ்டெப் 2ல் நடக்குது. இந்த ரியாக்ஷன் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து மேலேருந்து இது வந்தது இந்த இடம். இவங்களில் மறுபடியும் நியூக்ளியோஃபில் எடுத்து ஆட் பண்ண போகும். அந்த நியூக்ளியோஃபில் அழகாக போய்ட்டு அந்த கேப்பில் போய்ட்டு அழகாக உட்காந்துக்கும். ஸோ அங்கே வந்து இப்படி கூட இப்படி மாதிரி இருக்கும், அது என்னவாயிடும், இப்படி வந்துடும் இல்லை. ஆனால் இங்கே அப்படிலாம் கிடையாது, அந்த மாதிரிலாம் கிடையாது, அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் எதுவும் கிடையாது. ஸ்டெப் 1 இஸ் த ஸ்லோஸ்ட் அண்டு ரிவர்சபிள். ஸ்டெப் 1 நடக்குதில்ல, அந்த அதாவது கார்போகேட்டையான் C+ ஃபார்ம் ஆகுதுல, அது வந்து ரொம்ப ஸ்லோ ஸ்டெப்பு, ரிவர்சபிளாக கூட மாறும். இட் இன்வால்வ்ஸ் த CBr பாண்ட் பிரேக்கிங் ஃபார் which the energy is obtained through solvation of halide ion with a proton or protic solvent since the rate of the reaction depends on the slow step. ஸோ இங்கே இது வந்து பொறுமையாக தான் நடக்கும். பொறுமையாக நடக்கிறப்போ அது எனர்ஜி யார்கிட்டேருந்து வாங்கினா நம்ம ப்ரோட்டானில் ப்ரோட்டிக் சால்வெண்ட்டாக ஆட் பண்ணுவோம், அது வழியாக நடக்கும். ஸோ இங்கே வந்து ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஸ்லோ ஸ்டெப்பை பொறுத்து தான் டிபெண்ட் பண்ணியிருக்குது. ஏன்னா ஒரு ரிலே ஓடுறாங்கன்னா ரிலேயில் வந்து 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஒரு ட்ராகில் இப்படி ஓடுறாங்கன்னு வச்சுப்போம், கிரவுண்டாலேயோ. ஸோ இது கிரவுண்டுன்னு வச்சுப்போம், இப்படி இருக்கிறதா கிரவுண்டு வச்சுக்கோங்க. இதில் வந்து இப்போ நம்ம இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு ஆள் ஓடுறான், இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு ஆள் ஓடுறான், இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு ஆள் ஓடுறான். ஸோ இவன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறான், இவன் செகண்ட் ஸ்டார்ட் பண்ணுவான், இவன் தேர்டு ஸ்டார்ட் பண்ணுவான், இவன் ஃபைனலில் முடிப்பான். இதுதான் ரிலே ஓடுறது மெத்தடு. இந்த கையில் கோல் வச்சுட்டு ஓடுவாங்கள்ல, அது மாதிரி. ஸோ இவன் ஃபஸ்ட்டு ஓடுறோம், செகண்ட் வரும், தேர்டு வரும், ஃபோர்த் வரும். இவன் 4 பேருமே ஃபாஸ்ட்டாக இருந்தால் தான் அவங்க ப்ரைஸை வின் பண்ணுவாங்க.
இதில் யாராவது ஒருத்தவங்க ஸ்லோவாக இருந்தாலும் ப்ரைஸ் வின் பண்ணுவானா மாட்டானாங்கிறது யாரை பொறுத்து தான் இருக்குது, அந்த ஸ்லோவாக வரவனை பொறுத்து தான் இருக்குது. ஒரு நாளைக்கு அவன் ஸ்லோவாக விட்டானா கண்டிப்பாக they are not win the race. இன்கேஸ் அவங்க ஜெயிச்சிட்டான், அவன் வேகமாக ஓட்டான் அப்படின்னு சொன்னோம்னா அதுதான் அவன் ப்ரைஸை அடிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கும். ஸோ ஒரு ரியாக்ஷன் நடக்கணும்னா அதுக்கு முக்கியமாக காரணம் யாராக இருக்கணும், ஸ்லோவாக யார் ஓடுறாங்களோ அவங்களுக்கு பொறுத்தாக இருக்கணும். ஸோ அதேமாதிரி இங்கேயும் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் யார் டிபெண்ட் பண்ணியிருக்கும், அந்த ஸ்லோ ஸ்டெப்பை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். The rate of the reaction depends only on the concentration of alkyl halide and not the concentration of hydroxide ion. வெளியிலேருந்து ஒரு ஆள் வந்து உட்காராரில் ஓவிச்சு அவங்களோட கான்சன்ட்ரேஷனை பொறுத்துலாம் கிடையாது. இங்கே இருக்கிற குரூப் இருக்குல்ல, அதில் இந்த ப்ளஸ் எப்படி இருக்குது அதை பொறுத்து தான் இருக்குது. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆல்கைல் ஹைலைடை பொறுத்து தான் இருக்குது ஒழிஞ்சு ஓவிச்சை பொறுத்து கிடையாது. Further, greater the stability of carbocation, greater will be its ease of formation of alkyl halide and faster will be the rate of the reaction. ஸோ கார்போகேட்டனோட ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கிறதுனால, ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால ஈஸியாகவே அல்கைல் ஹாலைடு அப்படிங்கிறது சீக்கிரமாக பிரிஞ்சுட்டு ஒன்று ரியாக்ஷன் நடக்கிற முடியும். இன் கேஸ் ஆஃப் alkyl halide, tertiary alkyl halide undergoes one reaction very fast because of high stability of carbocation, tertiary carbocation. ஸோ இதில் வந்து முக்கியமாக அங்கே பார்த்ததில் செகண்டரி, ப்ரைமரி, டெர்ஷரியில் பார்த்தோம். அதில் ப்ரைமரி தான் ஃபேவரபுளாக இருக்குது. SN2னா அங்கே ப்ரைமரி தான், அடுத்தது தான் செகண்டரியாக இருக்கும், அடுத்து தான் டெர்ஷரியாக இருக்கும்னு பார்த்தோம். இப்போ ரொம்ப ரொம்ப கம்மி டெர்ஷரிக்கு தான், அடுத்து செகண்டரி, அடுத்து ப்ரைமரின்னு வரும்னு பார்த்தோம். ஆனால் இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். இங்கே டெர்ஷரி தான் ஃபஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஸ்டெபிலிட்டியான காம்பவுண்டு வேணும் உனக்கு. ஸ்டேபிளாக இருக்கும்னா இப்படி ப்ளஸ் போட்டுக்கிட்டு இங்கேயும் இருக்கும்போதும் கூடயும் இந்த கார்பன் ஸ்டேபிளாகவே இருக்குதுன்னா என்ன காரணம், இங்கே இருக்கிற குரூப்பு இவங்கெல்லாம் வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பு, CH3 குரூப்பு. இவங்களாம் எலக்ட்ரான் டென்சிட்டியை காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. யாருக்கு, நம்ம ஆளுக்கு, இந்த ஆளுக்கு காமிச்சிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக இவங்களுக்கு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். ஆனால் இந்த எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டை சரி பண்ணுறதுக்காக இந்த ஆளுங்க என்ன செஞ்சிட்ருப்பாங்கன்னா இவங்களோட எலக்ட்ரானை இவங்கள்ட்ட காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஆள் இங்கே காமிப்பார், இந்த ஆள் இங்கே காமிப்பார். அப்படி காமிக்கிறதுனால இதுக்கிட்ட எலக்ட்ரான் போனதாகவே தெரியாது, இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கிறதே தெரியாது, அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும். ஆக்சுவலாக ப்ளஸ் இருந்தாலும் இல்லை மைனஸ் இருந்தாலும் என்ன அர்த்தம், மைனஸ் இருந்தால் ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிட்டு அர்த்தம், ப்ளஸ் இருந்தால் ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணிட்டுன்னு அர்த்தம். லாஸ் பண்ண ஸ்டேபிளாக இருக்கக்கூடாதுல்ல, அவங்க ஓடி போய் யார்ட்டையாவது தான் நிற்க பார்ப்பாங்க. ஆனால் இந்த கேஸில் பார்த்தோம்னா இவங்க ஸ்டேபிளாக நிற்பாங்க. ஏன்னா டெர்ஷரி கார்பனுங்கிறதுனால. டெர்ஷரினா 3 வேறு ஆர் குரூப் இருக்கும். இந்த ஆர் குரூப்பு கண்டிப்பாக இதுக்கு எலக்ட்ரானை இங்கே டென்சிட்டி கொடுத்துட்டே இருக்கும். அதனால் இதுக்கு ப்ளஸ் இருந்தாலும் பெருசாக இருக்க மாதிரி தெரியாது. ஸோ அந்த ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது யாருக்கு அதிகமாக இருக்கும், அப்போ டெர்ஷரி கார்போகேட்டனுக்கு அதிகமாக இருக்கும். டெர்ஷரி கார்போகேட்டனுக்கு அதிகமாக இருக்கும், ஸ்டெபிலிட்டியும் அதிகமாக இருக்கிறதுனால SN1 மெக்கானிசம் இங்கே நல்ல ஃபேவராகவே நடக்கும். அதுதான் அங்கே சொல்கிறாங்க. SN1 டெர்ஷரி ஆல்கைல் ஹாலைடுனா SN1 ரியாக்ஷன் தான் வெரி ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஏன்னா ஹை ஸ்டெபிலிட்டி ஆஃப் டெர்ஷரி கார்போகேட்டன் அப்படிங்கிறதுனால. அடுத்தது we can sum up the order of reactivity of alkyl halide towards SN1 and SN2 reaction mechanism as follows. பார்த்தோம்னா தெரியும், SN1ல டெர்ஷரி ரொம்ப கம்மியாக இருக்குது, இந்த இடம் ரொம்ப கம்மியாக இருக்குது, செகண்டரி கொஞ்சம் அதிகம், ப்ரைமரிக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்படி போகுது டைரெக்ஷன் அப்படிங்கிறது. அப்படியே ஆப்போசிட்டில் வந்து அது யார், SN1. ஸோ இங்கே பார்த்தோன்னா ப்ரைமரிக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும், டெர்ஷரிக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சரி செகண்டரிக்கு டெர்ஷரிக்கு தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ ஏரோ இந்த பக்கம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் அதில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஃபார் த சேம் ரீசன் allylic and benzylic halide shows high reactivity towards SN1 reaction. The carbocation thus formed get stabilized through resonance as shown in below. ஸோ இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அல்லைலிக்கும் பென்சைலிக்கும் பார்க்குறோம். அல்லைலிக்குங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, எந்த ஒரு கார்பன் இருக்கும் அந்த கார்பனுக்கு அட்ஜசன்ட் கார்பனில் டபுள் பாண்ட் இருக்கணும். இருக்கா, இந்த கார்பன் தான் பிஆர் இருந்த இடம், அதனால தான் ப்ளஸ் வந்துருக்குது. பிஆரில் லாஸ் பண்ணதுனால கார்போகேட்டையன் ஃபார்ம் இருக்குது, அதனால் ப்ளஸ் அப்படிங்கிறது இங்கே வந்துருக்குது. ஸோ இந்த கார்பனுக்கும் பக்கத்தில் இருக்கவங்க இந்த கார்பன், அதுக்கும் பக்கத்தில் தான் டபுள் பாண்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால தான் அல்லைலி கார்பன் சொல்லுவோம். இந்த அல்லைலி கார்பனில் என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தோன்னா ரெசனன்ஸ் நடக்கும். அதாவது இந்த டபுள் பாண்ட் ஷிஃப்டாக இங்கே போகும், இந்த டபுள் பாண்ட் ஷிஃப்டாக இங்கே வரும். ஸோ இது மாதிரி மாறி மாறி போகும். ஸோ அப்படி போகிறது தான் ரெசனன்ஸ்னு சொல்லுவாங்க. பென்சின் ரிங்கில் உள்ளே சுற்றும். அதுவே இந்த மாதிரி டபுள் பாண்ட் காம்பவுண்டில் பாண்டு இங்கே முதல்ல இருக்கும், இப்படி இருந்துச்சுன்னா முதல்ல இந்த பாண்டு இங்கே போகும், அடுத்து இது சிங்கிள் பாண்டாகும், அடுத்து இந்த பாண்டு இங்கே வரும், இப்படியே மாறிக்கிட்டே இருக்கும்.
ஸோ இதுவும் இருக்கிறதுனால ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கும், இந்த ஆட்டத்துக்கு ஸ்டேபிள் இருக்கும். ஒரு ஆட்டத்துக்கிட்ட எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருக்குன்னா அப்போ ஒரு டபுள் பாண்டு இந்த பக்கம் ஓடி போயிடும். அந்த மாதிரி மாறி 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 பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படி. ஓகே தானே. அதே மாதிரி பென்சைலிக்கும் அதே தான். இங்கே தான் பிஆர் இருந்திருக்கும், இந்த கார்பனில் தான் பிஆர் இருந்திருக்கும். அதுக்கு அட்ஜஸ்டனில் இந்த கார்பன் இருக்கிறாங்க, இந்த கார்பனுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, ஒரு டபுள் பாண்டு இங்கே இருக்குது. ஸோ அதனால் அது இந்த இடத்துல இருக்குது டபுள் பாண்டு. ஸோ அதனால் அதை பென்சைலிக்னு சொல்லுவோம். ஸோ அங்கேயும் அதே மாதிரி தான் ரியாக்ஷன் நடக்கும். அப்படி பார்த்துட்டோன்னா அங்கேருந்து இதை சரி பண்ண இப்போ இந்த கார்பனில் டெஃபிஷியண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கார்பனில் தான் டெஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு இந்த டபுள் பாண்டு வெளில போகும். அது வெளில போச்சுன்னா இந்த கார்பன் டெஃபிஷியண்ட் வரும்னு சொல்லிட்டு இந்த பாண்டு இங்கே போக ஆரம்பிச்சிடும். அதை பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கே வருவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இது இங்கே போச்சுன்னா இது இங்கே வரும். மறுபடியும் இந்த இடத்துல கார்பன் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டபுள் பாண்ட் ஆனது திரும்ப இங்கே வந்துடும். ஸோ இந்த மாதிரி ரெசனன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். இவங்களுக்குள்ள ரெசனன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால வெளியிலேருந்து ஒருத்தவங்க இவங்க ஸ்டெபிலிட்டியாக இருப்பாங்க. இந்த கார்பன் வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்கும், ஸ்டேபிளாகவே இருக்கும் உனக்கு. அதுதான் அங்கே சொல்ல வராங்க. For a given alkyl group, the reactivity of halide Rx as follows, same order in both the mechanism. ரெண்டு மெக்கானிசம்லையும் இவங்களை ஃபாலோ பண்ணி தான் இருப்பாங்க. ஆர்ஐனா ரொம்ப அதிகமாக இருப்பாங்க, ஏன்னா குரூப்பு பெரிய குரூப்பு. அடுத்தது ஆர்பிஆருங்கிறவங்க அதோட கொஞ்சம் கம்மியாக, ஆர்சிஎல்க்கும் ரொம்ப கம்மியாக, ஆர்எஃப் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஸோ இந்த ரியாக்டிவிட்டி சீரியஸை பேஸ் பண்ணியும் நமக்கு யார் வந்து ரியாக்டிவிட்டி சீரியஸில் நல்லா உடனே ரியாக்ட் ஆவாங்க யாரா அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்ஐயாக தான் உடனே ரியாக்ட் ஆவாங்க. ஆர்பிஆருங்கிறவங்க கம்மியாக தான் ரியாக்ட் ஆவாங்க. ஸோ இதெல்லாம் தான் எக்ஸாம்பிளில் கேட்பாங்க. ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்குறது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்டீரியோகெமிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஸோ இதை ஸ்டீரியோகெமிஸ்ட்ரியை பற்றி போகிறோம். இப்போ in order to understand the stereochemical aspects of substitution reaction, we need to learn some basic stereochemical principle and notation. அது யாராருன்னா ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி, கைரலிட்டி, ரொட்டேஷன், இன்வர்ஷன், அடுத்தது ரேஷனைசேஷன். ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் நமக்கு இன்வர்ஷனாக என்னென்னு தெரிஞ்சுட்டு ஆல்ரெடி இல்லையா? இன்வர்ஷன் அப்படிங்கிறது என்னங்கிறது நமக்கு தெரியும். இதில் யார் தெரியாது, ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி தெரியாது, கைரலிட்டி தெரியாது, ரிட்டென்ஷன் தெரியாது, ரேஷனைசேஷன் தெரியாது. ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல ஸ்டீரியோகெமிஸ்ட்ரிக்கு போகிறதுக்கு முன்னாடி. அடுத்து முதல்ல ஃபஸ்ட்டு ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி தான் பார்க்க போகிறோம். இந்த பிளேன் போலரைஸ்டு லைட் ப்ரொடியூஸ்டு பை பாசிங் ஆர்டினரி லைட் த்ரூ நிக்கோல் prism இஸ் ரொட்டேட்டட் when it is passed through the solution of certain compound. Such compound are called optical active compound. ஸோ இப்போது என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு காம்பவுண்ட் வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிறதா வச்சுப்போம். அது ஒரு சொல்யூஷன் ஃபார்மெட்டில் ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிறாங்க. அப்படி வச்சுக்கிறப்போ அந்த பாத்திரத்துலேருந்து வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ என்ன செய்கிறோன்னா ஒரு காம்பவுண்ட் நம்ம வச்சுக்கிறோம். இப்படி ப்ளஸ் ஏன் போட்டிருக்குன்னா, இது ஃபஸ்ட்டு இது கார்பன் நடுவில் இருக்கிறது, இங்கே ஒரு வேறு குரூப் இங்கே இருக்கிறதா வச்சுப்போம். அப்படி இருக்கிறப்போ இது என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு நிக்கோல் ப்ரிசம் வச்சு, ஒரு ப்ரிசம் ஒன்று வச்சு, ப்ரிசம் எப்படி இருக்கும், ஒரு ப்ரிசம் ஒன்று வச்சு லைட் ஒன்று பாஸ் பண்ணுறாங்க. அப்படி பாஸ் பண்ணுறப்போ அது என்ன செய்யணும்னா, இந்த பிளேனில் இருக்கிற இந்த குரூப்புக்கு தகுந்த மாதிரி இந்த குரூப்பை என்ன செய்யணும்னா ரொட்டேட் பண்ண வைக்கும். இந்த லைட்டோட முக்கியமான வேலை தான் ரொட்டேட் பண்ண வைக்கும். அது எந்த பக்கம் ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம அது ஆப்டிக்கல் ஆக்டிவாக இல்லை ஆப்டிக்கல் இன்ஆக்டிவான்னு சொல்ல முடியும். ஸோ ஆப்டிக்கல் ஆக்டிவ்னா என்ன அர்த்தம், அந்த போலரைஸ்ட் லைட்டை சுத்தணும். ஒரு லைட்டை பாஸ் பண்ணும்போது இந்த சொல்யூஷன் வழியாக அந்த லைட்டை பாஸ் பண்ணும்போது அது என்ன செய்யும்னா அந்த காம்பவுண்டை ரொட்டேட் பண்ண வைக்கும். அப்படி ரொட்டேட் பண்ண வைக்கிறது பொறுத்து தான் அது ஆப்டிக்கலாக ஆக்டிவாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும்.
ஸோ ஆப்டிக்கல் ஆக்டிவ் காம்பவுண்ட் அர்த்தம் ஒரு லைக் நிக்கல் ப்ரிசம் வச்சோம்னாக்கா ரொட்டேட் வென் இட் இஸ் பாஸ்ட் த்ரூ ஏ சொல்யூஷன். ஒரு நிக்கல் ப்ரிசம் அப்படிங்கிறது ரொட்டேட் ஆகும் எப்போன்னா அது சொல்யூஷன் வழியாக பாஸ் பண்ணோம்னா. சச் காம்பவுண்ட் இஸ் ஆர் கால்டு ஆப்டிக்கல் ஆக்டிவ் காம்பவுண்ட் பேர். நார்மலான லைட்டு தான். நார்மலான லைட்டை எங்கே விட்றோம்? நிக்கோல் ப்ரிசம். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ப்ரிசம் பார்த்துருப்பீங்க இல்லை? ஃபிசிக்ஸ் லேபில் பார்த்துருப்பீங்க. ப்ரிசம் இப்படி முக்கோணமாக இருக்கும்ல, அதுதான் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். அந்த நிக்கல் ப்ரிசத்து வழியாக பாஸ் பண்ணும்போது இப்போ அந்த நிக்கல் ப்ரிசத்துலேருந்து ஒரு டைப் ஆஃப் லைட் வரும். நார்மலான லைட்டை நம்ம அதுக்குள்ளே அனுப்பும்போது வேறு ஒரு டைப்பான லைட்டாக வரும். அந்த லைட்டை எடுத்து நம்ம எந்த சொல்யூஷன் வச்சுருக்கோமோ, ஒரு பீக்கரில் சொல்யூஷன் வச்சுருந்தோம்னா அந்த பீக்கரில் இந்த சொல்யூஷனில் பாஸ் பண்ணும்போது, இந்த லைட்டை பாஸ் பண்ணும்போது இது நார்மல் லைட்டு இது வரைக்கும். நெக்ஸ்ட் இங்கே பட்டதுக்கப்புறம் வேறு லைட்டாக இங்கே பாஸ் ஆகி இங்கே வரும். அப்போ இங்கே இருக்கிற சொல்யூஷனில் பட்டு அதை என்ன செய்ய வைக்கும்? அந்த காம்பவுண்டுக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட் பண்ண வைக்கும். அப்படி ரொட்டேட் ஆச்சுன்னா தான் அது ஆப்டிக்கல் ஆக்டிவ் காம்பவுண்டுன்னு அர்த்தம். ரொட்டேட் ஆகலைன்னா அவங்க ஆப்டிக்கல் ஆக்டிவ் காம்பவுண்ட் கிடையாது அப்படின்னு அர்த்தம். So the angle by which the plane polarized light is rotated is measured by an instrument called polarimeter. ஸோ என்ன ஆங்கிளில் சுற்றுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது என்ன யூஸ் பண்ணுறாங்க? ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அதில் வச்சுருக்காங்க, அதான் போலரிமீட்டர்னு சொல்லுவோம். இஃப் த காம்பவுண்ட் ரொட்டேட் த பிளேன் போலரைஸ்ட் லைட் டு த ரைட் ஆர் கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஒருவேளை அந்த காம்பவுண்டை அந்த லைட்டு கிளாக் வைஸாக சுற்ற வைக்கணும். கிளாக் எப்படி சுற்றும்? ரைட்டாக சுற்ற வைக்குமா? ரைட்டில். ஸோ அப்படி சுற்ற வச்சுச்சுன்னா அதுக்கு பேர் கிளாக் வைஸ் டைரக்ஷன்னு சொல்லுவாங்க. ஆர் ரைட் டைரக்ஷன் சுற்ற வைக்கும், இல்லைனா கிளாக் வைஸ் டைரக்ஷன் கூட அதை சொல்லலாம். ஓகே, அடுத்தது ஆர் டி ஃபார்ம்னு கூட அதை சொல்லலாம். கிளாக் வைஸ் டைரக்ஷன் இல்லைனா அதை டின்னு கூட சொல்லலாம். இல்லை அது என்னென்னு சொல்லலாம்? ப்ளஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ ரைட்டில் சுற்றும், இப்படி சுற்றும், இப்படி சுற்றுச்சுன்னா அதை கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவாங்க. டிஃபார்ம்னு சொல்லலாம், இல்லை ப்ளஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ இதெல்லாமே அதை டினோட் பண்ணுறதுக்கான லெட்டர்ஸ். அப்படி ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றுச்சுன்னா, இப்படி சுற்றாமல் இப்படி சுற்றுச்சுன்னா அதுக்கு பேர் ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லி பேர். இப்படி சுற்றிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அப்படி ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றும் போது அதுக்கு பேர் எல் கான்ஃபிகரேஷன் சொல்லுவாங்க, இல்லை மைனஸ்ன்னு சொல்லுவாங்க. எல் கான்ஃபிகரேஷன் மைனஸ். இந்த டிக்கு என்ன பேர்னா டெக்ஸ்ட்ரோன்னு சொல்லுவாங்க. டிக்கு என்ன பேருனது? டெக்ஸ்ட்ரோ அப்படின்னு சொல்லலாம். இது லீவோன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பேருனா லீவோ ரொட்டேட்ரி, இவங்க டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்ரி, இவங்க லீவோ ரொட்டேட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ புரியுதா உங்களுக்கு? ஒரு பிளேனில் லைட்டை பாஸ் பண்ணும்போது அந்த பீக்கரில் பட்டுட்டு அந்த காம்பவுண்டை சுற்ற வைக்கும். ஒன்று ரைட்டாக சுற்ற வைக்கும், இல்லை லெஃப்டாக சுற்ற வைக்கும். சுற்ற வைக்கலன்னா அது ஆப்டிக்கல் ஆக்டிவ் காம்பவுண்டே கிடையாது. அப்படி சுற்ற வச்சுச்சுன்னா அது ப்ளஸ்ஸாக சுற்றுதா இல்லை மைனஸாக சுற்றுதா அப்படின்னு பார்க்கணும். ப்ளஸ்ஸாக சுற்றுனா அதுக்கு பேர் டெக்ஸ்ட்ரோன்னு சொல்லுவாங்க, இல்லை டி சொல்லுவாங்க, இல்லை ப்ளஸ் சொல்லுவாங்க. அதுவே ஆன்டியாக சுற்றும் போது ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லலாம், இல்லை எல்னு சொல்லலாம், இல்லை மைனஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இப்போ ஆப்டிக்கல் ஐசோமெரிசம்னா என்னென்னு தெரியுதா? ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ்னால் என்னென்னு தெரியுதா? ஒரு பிளேன் போலரைஸ்ட் லைட்டு கிளாக் வைஸாவோ ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றினா அதுதான் பிளேன் போலரைஸ்ட் லைட், ஆப்டிக்கல் ஆக்டிவ் காம்பவுண்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபினாமினாக்கு தான் என்னென்னு சொல்கிறோம்? ஆப்டிக்கல் ஆக்டிவ் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது மாலிகுலர் அசிமெட்ரி, கைரலிட்டி அண்ட் எனன்ஷியோமர்ஸ். இதை பற்றி பார்க்கணும். எவ்வளோ நேரம் எடுக்குன்னு தெரியல, கொஞ்சம் பெருசாக தான் போகும். ஓகே, அதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சுட்டோம்? SN1 மெக்கானிசம் அது யாருக்கு ஃபேவராக இருக்கும்? கார்போகேட்டைனில் டெர்ஷரியாக இருந்தால் நல்லா ஃபேவராக இருக்கும். செகண்டரி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், டெர்ஷரிக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். நடக்காதுன்னு இல்லை, நடக்கும், ஆனால் கம்மியாக நடக்கும். அடுத்ததாக பார்த்தது நம்ம சம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், டெர்மினாலஜிலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்டீரியோ கெமிக்கல் ஆஸ்பெக்டில். அதில் ஃபஸ்ட்டு ஆப்டிக்கல் ஆக்டிவ் பார்க்குறோம். ஆப்டிக்கல் ஆக்டிவ்னால் என்ன அர்த்தம்னா, ஒரு பிளேன் போலரைஸ்ட் லைட்டை ஒரு சொல்யூஷனில் பாஸ் பண்ணும்போது அந்த லைட் அந்த அதில் இருக்க காம்பவுண்டை கிளாக் வைஸாவோ ஆன்டி கிளாக் வைஸாவோ சுற்ற வைக்கும். இப்படி சுற்ற வைக்கிறதுக்கு பேர் தான் கிளாக் வைஸாக சுற்ற வச்சா அதுக்கு பேர் டெக்ஸ்ட்ரோன்னு சொல்லுவோம். ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றினா அதுக்கு பேர் லீவோ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இந்த ஃபினாமினாக்கு பேர் தான் என்னென்னு சொல்லுவோம்? ஆப்டிக்கல் ஐசோமர்ஸும். ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் அந்த காம்பவுண்டுக்கு பேர் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்படி சுற்றினா அதுக்கு பேர் ஆன்டி கிளாக் வைஸ், அந்த காம்பவுண்டுக்கு பேர்
மைனஸ் காம்பவுண்டு. ப்ளஸ் காம்பவுண்டு அப்படின்னா எப்படி சுற்ற வைக்கும், அது ப்ளஸ் காம்பவுண்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டுமே சேர்ந்து தான் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஃபினாமினனுக்கு பேர் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியலனா கமெண்ட் பாக்ஸில் என்ன டவுட்டுன்னு சொல்லி போடுங்க. தேங்க்யூ.